எங்க மகாதேவ சாஸ்திரிங்கிறவரு காட்டுக்கு நடுவுல வாயுலிங்கத்தை வச்சு ஆசை தீர அபிஷேகம் பூஜை எல்லாம் பண்ணி கும்பிடுறாரு. பெத்த பையனை கூட வாயுலிங்கத்துக்கிட்ட விட மாட்டாரு. இவரை தவிர யாருமே வாயுலிங்கத்தை பார்த்தது கூட இல்லை. இந்த பக்கம் வாயுலிங்கத்தை தேடி வந்த காலா குரூப் பொண்ணுங்க கிட்ட அத்துமீற தின்ன எல்லாரையும் கொண்டாடுறான். காலா இந்த காட்டுல இருக்க மக்களை அழிச்சிட்டு வாயுலிங்கத்தை தூக்கிட்டு போவான்னு சொல்லிட்டு அவன் தம்பிக்காரன் செத்துட்டான். ஒருத்த மட்டும் எஸ்கேப் ஆகி காலா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டான். அந்த மலையில இருக்க எல்லா கிராம தலைவர்களும் காலா கூட யுத்தம் பண்ண ஒன்று சேர்றாங்க. அதுக்கு படைத்தலைவனா தின்னாவை தான் அதிகப்படியான கிராம மக்கள் சூஸ் பண்றாங்க. ஆனா கும்பனுக்கு இதுல விருப்பம் இல்ல. இந்த பக்கம் தின்னாவும் நிம்மலியும் காதலிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தின்னாவோட ஃப்ரெண்டை லவ் பண்றத பூசாரி அம்மா பொண்ணு பார்த்துட்டு போய் அம்மா கிட்ட சொல்ல தின்னா ஃப்ரெண்டை பலி கொடுத்தாதான் கிராமத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லி பலி கொடுக்க போறாங்க. தின்னாதான் லாஸ்ட் மினிட்ல நரபலியை தடுத்து ஃப்ரெண்டை காப்பாத்திடுறான். ஒரு உயிரை பலி கொடுத்தாதான் ஊரை காப்பாத்துவேன்னு சொல்றதெல்லாம் சாமியான தின்னா கேட்க சுத்தி இருக்க அப்பால இருந்து ஊர் மக்கள் எல்லாரும் கோவப்படுறாங்க. இதான் டைம்னு தின்னா நிமிலி காதல எல்லாரும் முன்னாடியும் கொம்பன் சொல்லிடுறான். இவனை தான் நிமிலிக்கு அவ அம்மா பேசி வச்சிருப்பாங்க. ஒரே பொண்ணை 2 பேர் விரும்புறதால இவங்க சம்பிரதாயப்படி சண்டை போட வச்சு ஜெயிச்சவனுக்கு தான் பொண்ணை கட்டி கொடுப்பாங்க. ஆயுதமே வேணான்னு சொல்லி கொம்பன் சொல்ல தின்னாவும் கையிலேயே சண்டை போடுறான். கொம்பனால தின்னாவை ஜெயிக்க முடியல. ஒரு கட்டத்துல அவன் கடாயுதத்தை எடுத்து தின்னாவை அடிச்சு கீழே தள்ளிடுறான். நிமிலியை கல்யாணம் பண்ணி நாசமாக்கி அப்புறம் என் கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் நிமிலியை இரையாக்கிடுவேன்னு சொன்னதும் தின்னா அவனை அடிச்சே கொல்ல போறான். அப்ப தின்னாவோட அப்பா கோவப்பட்டு தின்னா பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சோ காட்டோட ஒற்றுமைக்காக தின்னாவை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுறாரு. இந்த பக்கம் சொர்க்கத்துல கடவுளே இல்லைன்னு சொல்றவ எப்படி உங்க தீவிர பக்தனாவான்னு நீங்க நம்புறீங்கன்னு பார்வதி சிவனை கேட்குறாங்க. ஆக்சுவலி தின்னாதான் பாண்டவர்கள் ஒருத்தனான அர்ஜுனன். அர்ஜுனன் ஒரு டைம் சிவன் கிட்ட வர வேண்டி ஒரு மலையில தவம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஒரு பன்றி அவன் தவத்தை கலைச்சதால அதை கொண்டுட்டான். அந்த பன்றியை தேடி வந்த வேடன் கிட்ட என் தவத்தை கலைச்சதால தான் கொன்னேன், நீ இந்த பன்றியை எடுத்துக்கோன்னு சொல்ல ஏன் இடத்துக்கே வந்து எனக்கே தானம் பன்றியான வேடன் கேட்க குந்தி மகன் கிட்டேயே நக்கலா பேசுறியான அர்ஜுனன் கோவப்பட உன்னை விட வில்வித்தையில சிறந்தவனோட கட்டவரில வெட்டி எரிஞ்சு வந்தானன்னு கேவலப்படுத்த கோவப்பட்ட அர்ஜுனன் என் திறமையை காட்ட ஒரே ஒரு அம்பு போதும்னு சொல்றான். அப்படியா தூரத்துல தெரியுற மரத்துல எனக்கு முன்னாடி அம்படிக்க முடியுமான்னு வேடன் கேட்க அர்ஜுனனும் தயாராக அர்ஜுனன் நம்ப விட்ட பின்னாடி தான் அந்த வேடன் நம்ப விடுறாரு. அதுவும் அர்ஜுனனை பார்த்துட்டே வேடன் விட்ட அம்பு அர்ஜுனன் நம்ப 2 பிளந்து போய் மரத்துல பாஞ்சிடுச்சு. அடுத்து 2 பேருக்கும் கத்தி சண்டை நடக்குது. அதுலயும் அர்ஜுனன் தொத்துட்டான். அந்த நொடி இவன் வேடன்ல சிவனை புரிஞ்சுக்கிறான். மண்டிட்டு முக்தி கேட்கிறான். ஆனா மகாபாரத போர்ல அர்ஜுனனுக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்லி அடுத்த ஜென்மத்துல தூய்மையான பக்தியோட ஒரே ஒரு டைம் என்ன சிவனேன்னு மனமுருகி கூப்பிட்டா என்னோட சேர்த்துக்கிறேன்னு சொல்லி வரம் கொடுத்திருப்பாரு. ஆனா கிருஷ்ணனோட அவதாரம் முடிஞ்ச பின்னாடி 16,000 கோப்பியர்களை காப்பாற்ற முடியாம குறவர்கள் கிட்ட அர்ஜுனன் தோத்து போயிருப்பான். குறவர்கள் பத்தியே சதா சிந்திச்சதாலதான் அர்ஜுனனுக்கு இந்த பிறப்புன்னு சிவன் பார்வதி கிட்ட சொல்றாரு. இந்த பக்கம் நிமிலியும் தின்னாதான் வேணும்னு சொல்லி அவனை கல்யாணம் பண்ணி 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க.